குத்தமுள்ள நெஞ்சு குறு குறுக்குதுல்ல. இந்த வார்த்தைய என் புருஷன் சொல்லட்டும், நான் போறேன். பாத்தீங்களா நீ இவளுக்கு எவ்வளவு அகத்தாலும் பாத்தீங்களா நீ? எல்லாம் ஜெயிச்சோங்கிற சந்தோஷம், ஜெயிச்ச இலக்காரம். உங்க தப்ப மறைக்க ஏன் இவ்வளவு பாடுபடுறீங்க? என்ன சொல்ற நீ? மாமா ஜெயிலுக்கு போனதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றேன். ஐயோ ஐயோ ஐயோ, அண்ணன் உள்ள போனதுக்கு காரணம் நான் தானா? அப்ப அண்ணனுக்கு நான் தான் துரோகம் பண்ணேன்னு சொல்றாளா? ஐயோ, எல்லாரும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே தெய்வானே. ஏண்டி சீப்பட்டவளே, ஒருத்தரை உள்ள அனுப்பிட்டு இப்ப இவரை கொல்ல பாக்குறியா? அவன் என்னமே அதானே. அடி மானம் கட்டவளே, பண்றதையெல்லாம் பண்ணிட்டு இப்ப என் புருஷன் மேல பழி போடுறியா? போடி வெளிய. அத்தை, நான் சொல்றத நீங்களாவது நம்புங்க. என்னடி நம்ப சொல்ற? திட்டம் போட்டு ஒவ்வொன்னையும் பண்ணிருக்க, ஒன்ன நம்ப சொல்றியா? உன்னை மருமகன் நம்பி வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு என்ன ஏண்டி என் புருஷன் என்னடி பாவம் பண்ணாரு? இப்படி அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கியே. ஐயோ, எல்லாரும் இப்படி புரியாம பேசுறீங்களே. என்ன உங்க மருமகளை பார்க்க வேணாம், ஒரு வேத்து மனுஷாவே பாருங்க. நான் சொல்றதை எல்லாரும் தயவு செஞ்சு கேளுங்க. அண்ணின்றவங்க அம்மாவுக்கு சமம். ஆனா இவர் உங்களே அடிச்சாரு. சரி, பாண்டிய நாம தான் கொண்டானு ஒட்டு மொத்தமா கொலைகார குடும்பம்னு நம்ம மேல பழிய போட்டாரே. எங்க அப்பா தான் இது காரணம்னு சொல்லி என்ன அந்த பக்கம் தள்ளுறாரு. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பகையை தூண்டி விட்டது இவர் தானே. ரோஹிணி விஷயமா நானும் கோபியும் பேசினப்ப எங்க அப்பா கிட்ட வந்து கொலைகாரங்க இவங்களை நம்பாதீங்கன்னு அவர்கிட்ட வந்து சொன்னாரே. என் தங்கச்சி ரோஹிணி கல்யாணத்துல நாதசுரம் வாசிக்க போனாரே. அப்போ அண்ணன் குடும்பம் இல்லையா? எங்க போச்சு? அப்ப மட்டும் எதிரிக்கு எதிரி நண்பன்னு நம்ம குடும்பத்தை எதிரியா நினைச்சு எங்க அப்பா கூட கூட்டணி சேர்ந்தாரே. இப்போ இந்த குடும்பத்தை அழிக்க திட்டம் போட்டு என்ன எதிரியாக்க பாக்குறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த குமாரோட சேர்ந்துட்டு இவர் பண்ண அட்டகாசம் கொஞ்சமா? பரமு இவர் பெத்த பொண்ணு தானே, அவ எப்படி சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு என் அண்ணன் அழியணும் அதுதான் முக்கியம்னு ஒரு கேடு கட்டவனை போய் கட்டி வைக்க நினைச்சாரே. எல்லாத்துக்கும் மேல என் புருஷனுக்கு உங்க மகனுக்கு உசுரோட இருக்கையில செத்தவங்களுக்கு பண்ற திரிய பண்ணாரே. இவ்வளவு பண்ண இவரு இத பண்ணி இருக்க மாட்டாரா? அண்ணி அண்ணி லேசப்பட்டவ இல்ல, நீ லேசப்பட்டவ இல்லவா? அண்ணன் உள்ள தள்ளது இல்லாம இப்ப நம்மளே பிரிக்க பாக்குற நீவா? நெஞ்சு கொதிக்குத நீ, நெஞ்சு கொதிக்குத நீ, நெஞ்சு கொதிக்குத நீ, நெஞ்சு கொதிக்குத. என்னடி என்ன அண்ணனி பிரிச்சு பேசுறா இவ? நான் இந்த உசுர வச்சுட்டு எதுக்கு இருக்கணும் இனிமேலும்? போதும், முதல்ல நடிக்கிறத நிப்பாட்டுங்க. யாரு யாரு நான் நடிக்கிறேனா? என்ன போய் நடிக்கிறாங்களே. இனி ஒரு நிமிஷம் இங்க இருந்தா நடக்கவே வர. போடி வெளிய. நான் தான் சொல்றேன்ல, என் புருஷன் சொல்லட்டும், நான் வெளில போறேன். என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், புருஷன் புருஷங்கிற? உன் புருஷன் என் மகன், அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. என் புருஷனுக்கு துரோகம் பண்ணவளுக்கு இந்த வீட்டு இடம் இல்ல. போடி வெளியே. நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்ட. இப்ப நீ வீட்டை விட்டு வெளியே போகல, மண்ணெண்ணெய் எடுத்து ஊத்திக்கிட்டு நானே கொளுத்திக்கிறவடி. போடி வெளியே. ஐயோ அண்ணி வேண்டாம், நீ வேண்டாம், அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க நீ. அண்ணி அண்ணன் இல்லாம இப்ப நாங்க இருக்கோம், நீங்களே இல்லன்னா ஐயோ நினைச்சு பாருங்க நீ. போடி. இனி இங்க நின்ன எல்லாரும் சேர்த்து விளக்கு மாத்தையில அடிச்சு ஓடி அனுப்பிச்சிடுவோம். போடி வெளியே. போடி. நான் போறேன். அண்ணி மலரு, அத்தை, நீங்க என்ன பேசினாலும் சரி,
அடிச்சாலும் சரி எனக்கு வருத்தம் இல்ல. இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில நான் இருந்தா கூட அப்படிதான் தோணும். ஏன்னா உங்களுக்கு உண்மை தெரியாது. உங்க யாரையுமே நான் குத்தம் சொல்லவும் போறதில்ல. ஏன்னா இந்த வீட்டை விட்டு நான் போகணுன்ற விருப்பம் யாரோடதுன்னு எனக்கு தெரியும். உங்களை, உங்க பேச்ச என்னை இவங்க நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. உங்க பேச்ச கேட்டுதான் என்னைய வெளியில போ சொல்றாங்க. என் மனசுல எந்த சஞ்சலமும் இல்ல, நான் போறேன். ஆனா இன்னும் உங்களை நம்புற இவங்களுக்கு நீங்க என்னென்ன பண்ண காத்துட்டு இருக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அதை நினைச்சாதான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா இருக்கு. அதனாலதான் நானும் இங்க இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க நெஞ்ச பிடிச்சி ஐயோ அம்மானு கத்தி என்னை வெளியில அனுப்பிட்டீங்க. உண்மை தெரிஞ்ச பிறகு இவங்கெல்லாம் என்னை எப்படி பாப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க என் முகத்தை எப்படி பாக்குறீங்கன்னு பாக்குறேன். சார், ஒன்னும் பண்ண முடியாதா? என்ன கோபி இது? கொலை கேஸையே பாக்குறோம், திருட்டு கேஸ் இது. இத பார்க்க மாட்டோமா? நீங்க நெல்லி ஆண்டவரோட வந்திருக்கீங்க. தனியா வந்திருந்தா ஒரு வகையில கேஸை இழுத்து பார்த்துட்டு இருப்பேன். நெல்லி ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு. ஒரு வகையில நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு இவரும் ஒரு காரணம். எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு? என்ன சார், பழசம் மறக்க முடியுமா? இங்க பாருங்க, நாங்க உங்களை தான் மலை போல நம்பி வந்திருக்கோம். இப்போ நீங்க சொல்றது தான் எங்களுக்கு வேத வாக்கு. நான் சொல்றத கேளுங்க. இது உங்க சம்பந்தி விவகாரம். சும்மா தலையை நுழைக்க முடியாது. கோர்ட்டு கேஸ்னு போனா இழுத்துக்கிட்டே போகும். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, கோவில் நகை, அதுவும் சம்பந்தப்பட்டவர் வீட்டுல இருந்து எடுத்திருக்காங்க. சார், பதறாதீங்க கோபி. கெட்டதுலயும் நல்லது நடந்திருக்குல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நகை கிடைச்சிருச்சு. ரெண்டாவது பாயிண்ட் கோவிலும் தனியார் கோவிலா போச்சு. பெரிய பிரச்சனை எல்லாம் வராது. இந்த பாருங்க, இப்ப பிரச்சனைக்கு காரணமே கோயில் சார்பா புகார் கொடுத்ததுதான். கொஞ்சம் இறங்கி பேசினா எல்லாம் சரியா போயிடும். ஏன் கோபி, கோவில்ல பொறுப்புல இருக்கிற பெரியவங்க யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? அந்த கோவில் தக்கார் செட்டியார் எனக்கு அதோட அப்பாவுக்கு ரொம்ப நல்ல பழக்கம். தக்காரையே தெரியுங்கிறீங்க, அப்புறம் என்ன? பிரச்சனை தீர்ந்ததுன்னு நினைச்சுங்க. அவர்கிட்ட நிலைமை எடுத்து சொல்லுங்க. அவர் நினைச்சா கேஸ் முடிஞ்சிடும். இல்ல, இப்ப அவர் ஊர்ல இல்ல. ஊர்ல இல்லைன்னா என்ன, போன் மூலமா பேச வேண்டியதானே? அப்புறம் என்ன, அதுவும் சரிதான் கோபி. சிட்டியாருக்கு போனை போடு. ஹலோ ஐயா, நான் நாதஸ்வரம் சொக்கலிங்கத்தோட பையன் கோபி பேசுறேன். எல்லாம் கேள்விப்பட்டேன் கோபி. மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ஐயா, அம்மா அப்பா கல்யாணமும் நின்னு போச்சு. அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. நீங்க மனசு வச்சீங்கன்னா கேஸ வாபஸ் வாங்கி அப்பாவை வெளியில கூட்டு வர முடியும். எனக்கு தகவல் வந்தப்பவே நான் நினைச்சதேன். ஆனா கோபி, இது எடுத்தோம் கவுத்தவும் செய்ய முடியாது. இது கோவில் நகை விஷயம் அல்லவா? ஐயா, நகை தான் கிடைச்சிச்சுங்களே. நகை கிடைச்சிச்சப்பா, ஆனா திருடின ஆளு யாரும் தெரியலையே. ஐயா, நீங்க அப்பாவை... என்ன கோபி, பட்டுன வார்த்தையை விட்டுட்டேன். நானும் உங்க அப்பாவும் எவ்வளவு வருஷம் பழக்கம். என்ன பண்றது, விதி. அன்னைக்கு உங்க அப்பாட்ட சேர்த்து சொன்னேன், கேட்கல. என்ன செய்யறது? என்னங்க ஐயா? இப்ப நான் சொன்னா கூட நீ நம்ப மாட்டேன். இன்னும் சொல்ல போனா நீங்க நம்பிக்கட்ட குடும்பம் தம்பி. ஐயா, இந்த பாருப்பா, நான் சொல்ல போற மனசுல வச்சுக்க. நடந்த அத்தனைக்கும் உன் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் தான் காரணம். என்னங்க ஐயா சொல்றீங்க? கோபி, நாளைக்கு நான் ஊருக்கு வரேன். ஊர்ல வந்து பேசுவோம். கோவிலில் எங்க அப்பா விஷயம் பேசினாலுமே அது சரியா வராது, தப்பா தான் முடியும். ஆமாப்பா, கோவில் நிர்வாகத்தில் கும்பிட்டு பசங்க இருப்பாங்க. இதில் உனக்கு என்ன சம்பந்தம்? நீ உடனே ஏன்னு என்ன கேட்பாங்க. ஃபோனில் எதுவும் பேச முடியாது. நான் நேராக வந்து பேசுகிறேன். ஐயா, எங்க
எங்க வீட்டாள ஒருத்தர்னு சொன்னீங்களே அது என்னங்கய்யா? நான் தான் நேரில் வந்து சொல்கிறோம்னால அப்புறம் என்ன? ஐயா, என்ன கோபி, செட்டியார் என்ன சொன்னாரு? நாளைக்கு இங்க வர்றாரா, வந்த உடனே பேசிக்கலாம்னு சொன்னாரு. அப்பா மேல அவருக்கு எதுவும்? இல்ல மாமா, இந்த கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டுதான் அவர் என்கிட்ட கோச்சுக்கிட்டாரு. சந்தோஷம். அவருக்கு நம்பிக்கை இருந்தா போதும், சம்பந்திய வெளியேற்றலாம். அப்புறம் என்ன, அவர் தான் நாளைக்கு வர்றாருன்னு சொல்றீங்கல்ல, அவரை பார்த்து பேசுங்க. அதையும் தாண்டி சட்டப்படி முறையா என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணிடுவோம். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க வரோம். போலாம் கோபி. வரங்க. அண்ணே எல்லாம் ரெடியா இருக்கு. அண்ணே சரக்கெல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க ஆளை அனுப்பி வைங்க. அனுப்புறவங்க பழைய ஆளா புது ஆளா? சரி சரி சரி. இல்லண்ணே நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுன்னு சொல்ல வரேண்ணே. டேய் என்னடா வேலை பார்க்காம தூணை பிடிச்சி நின்னுட்டு இருக்க? போ வேலையை பாரு போ. அண்ணா என்னடா ஏய் சரக்கெல்லாம் வரப்போது, என்ன ஏதுன்னு போய் பாரு போ. அண்ணா வீட்டில் இருந்து கிளம்பும் போது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுண்ணா. கடைக்கு வரும்போதே அபசுகணுமா? என்னண்ணா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், எப்படி பேசுறீங்க? ஏய் விடுறா, பிள்ளைங்கன்னா உடம்பு சரியில்லாம தானே போகும். சரி சரி போய் வேலையை பாரு. அந்த கள்ளி வாசல் ஆளுங்க வருவாங்க, அந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமான்லாம் எடுத்து வை போ. அண்ணா என்னண்ணா? என்னடா காளி? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கண்ணே. நெஞ்சில் சளி அடைச்சிருக்கு, அது இதுன்னு பேசிக்கிறாங்கண்ணே. கையில் இருக்க காசெல்லாம் கட்டிட்டேண்ணே. ஒரு 30,000 தேவைப்படுதுண்ணே. 30,000 ரூபாய் தேவைப்படுதா? அதுக்கு அண்ணே நீங்க தானே ஏதாவது கொடுத்து உதவண்ணா. என்னடா காலங்காத்தால கடையில வந்து காமெடி பண்ற? அண்ணே புள்ள விஷயம்ண்ணே. பிள்ளைய நீ தானே பெத்த. சரி எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க? டிஎம் ஆஸ்பத்திரிலண்ணா. அதான் அங்க 30,000 ரூபாய் 50,000 ரூபான்னு கேக்குறாங்க. என்னன்னே சொல்றீங்க? ஆமா கள்ளி, அவங்க கேட்க மாட்டாங்களா? நீ எதுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன? பேசாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கலாம்ல. அண்ணா ஏன்டா வாய பொழகுற? அங்கேயும் டாக்டருங்க தானடா இருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும் காளி. நீ பாட்டுன்னு அங்க இங்க கடை வாங்கி படுத்துக்கினா உன்னை யார் பாக்குறது? அண்ணா உங்களை விட்டா எனக்கு வேற யாருன்னே இருக்கா? இத பாரு காளி, உன்னை விட்டா எனக்கு வேற ஆளு இருக்குடா. அண்ணா எப்படி சொல்றீங்க? சில கடத்துல இருந்து ஆள் மாத்திரல இருந்து நான் தானே கூட இருந்தேன். ஏன்னா அந்த பாண்டி பையில கொள்றப்ப கூட நான் தானே ஒத்தாசையா இருந்தேன். எப்பயாவது சொல்லி காசு எதுவும் கேட்டிருக்கானே? என்னடா இது புது மாதிரியான மிரட்டலா இருக்கு? அண்ணா அப்படிலாம் இல்லண்ணா. காசு கொடுத்தா சொல்ல மாட்டேன், கொடுக்கல சொல்லிடுவேன். இதத்தானே சொல்ல வர? அப்படிலாம் சொல்லண்ணே. உங்க கூட இருந்தேன், உங்களுக்கு உதவுனேன், அதைத்தானே சொல்ல வந்தேன். டேய் நீ என்ன சொல்ல வந்தன்னு எனக்கு நல்லா புரியுதுடா. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கண்ணே. வாங்க வாங்க வாங்க. என்ன பெருமாள் சாமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. என்ன இந்த பக்கம்? உங்களை பார்த்து போகலான்னு தான் வந்தேன். ஆமா உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கல்ல? ஆமாண்ணே, அது விஷயமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? குழந்தைங்கள்லாம் இந்த ஊரில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. என் ஒய்ஃபு இங்கே தான் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்கு. போன மாதம் தான் அவளுக்கு பர்மனெண்ட் ஆனிச்சு. இப்போ என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குண்ணே. நீங்கள் தான் எப்படியாவது எம்எல்ஏட்டையும் எஸ்பிடியும் சொல்லி இதே ஊருக்கு மீண்டும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தரணும். ஓ அப்படியா விஷயம்? சரி நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு எம்எல்ஏவை பார்ப்பேன். பார்க்கும்போது உங்க விஷயத்தையும் நான் சொல்றேன். அப்புறம் எஸ்பியும் பார்க்கறேன். ஏன்னா அவர்கிட்ட எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு. அவர்கிட்ட பேசும்போது உங்களை பத்தியும் சொல்றேன். ஓகேண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். கவலைப்படாதீங்க, இந்த ஊருக்கு உங்களுக்கு மாற்றல் வந்துடும். நாளைக்கு வந்து என்ன பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, வர்றேன். ஏய் காளி, இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வந்து உதவி கேட்கிறாரு. பாவம், அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணதை நான் தான்டா. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தாரு. அதான் அவரே இங்க வந்து அண்ணன்னு உதவி கேட்கிறாரு. நீ அங்க எங்கன்னு போய் ஏதாவது வளரணும்னு வச்சுக்கோ, உனக்கு பதக்கம் கிடைக்கும்னு நினைக்காத. நேரா எந்த விஷயம் வந்தாலும் என்கிட்ட தாண்டா வரும். அப்புறம் உனக்கு போடா. அண்ணா அவசரம்ண்ணா. எனக்கு தான் அவசரம். அக்கா நாங்க வீட்டுக்கு போறோம்க்கா. வீட்டுக்கா? என்ன பருமோ, இன்னும் பெரியப்பாவே வரல.
அதுக்குள்ள என்ன? அங்க எங்க அம்மா மட்டும் தனியா இருக்கு. அது எப்ப எது பண்ணணும் நமக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் இங்க இருந்தா அங்க அது இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடும். என்ன பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க. ஆமாமா நிம்மதி தொலைஞ்சிட்டாளுன்னு நினைக்கும். இங்க நம்ம சந்தோஷத்துக்கு எடுத்துட்டு அங்க அது சந்தோஷமா இருக்கணுமா? ஏண்டி ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதா நீ அவங்க கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து மேல ஒரு புது பிரச்சனை வரதுக்கா? அக்கா நானா எதுவும் பேச மாட்டேன். அதுவா வந்தா பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். வெடி வைப்பேன். பாத்தேல மண்டபத்துல தலையை விரிச்சு போட்டு பேயாட்ட ஆனத. அதுக்கு இல்ல பரமு. அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். வாங்க வரேன். நீ அப்பா நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம்ப்பா. ரொம்ப முக்கியம். போயிட்டு வரேன். வரேன் பிரியமா. வரேம்மா. வரேன் ராகினி. வரேன் த. திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இவளுக்கு யாரு என்ன குடும்பம் பண்ணாங்க? நல்ல வேலை இப்போது அவளை பத்தி தெரிஞ்சா. உள்ளே இருந்திருந்தா இன்னும் என்னென்ன வேலை பார்த்துருப்பாளோ. அண்ணி கோபிட்ட கண்டிஷனா சொல்லிருங்க, இனி அவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவன் பொண்டாட்டிக்கு தசு புசுன்னு சப்போர்ட் பண்ணான், அவ்வளவுதான் பளிச்சுன்னு மூஞ்சில் அடிச்சு போடான்னு பத்தி விட்டுருவேன். அப்ப உள்ள போனதுக்கு அவர் தான் காரணம்னா என் பிள்ளை பாத்துக்கிட்டு எப்படிங்க சும்மா இருப்பான்? சரி, எப்படி சும்மா இருப்பான்? கோபி 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 என்னடா இது? என்னடா அண்ணனை ரிமாண்ட்ல போட்டாங்களாமடா? வக்கீல பாத்தியா நீ? என்ன சொன்னாரு? சித்தப்பா சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை முறைப்படி செய்வோம். ஆனா செட்டியாரோட சமாதானமா போறதுக்கு வழியே பாருங்கன்னு சொன்னாரு. செட்டியார் ஊர்ல பேசினியா நீ அவர்கிட்ட? பேசிட்டேன் சித்தப்பா. அவர் வெளியூர்ல தான் இருக்காரு. நான் வெளியூர்ல இருந்து எதுவும் செய்ய முடியாது, நாளைக்கு ஊருக்கு வந்துடுறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிற பாப்போன்னு சொல்லியிருக்காரு. அவர் கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை தான் என் நெஞ்சுக்குள்ள முள்ளா இருந்து குத்திட்டு இருக்கு சித்தப்பா. அவர் சொன்னாரு, நம்ம வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும்னு. அதான் பெரிய மனுஷங்கிறது. இவ்வளவு சரியா சொல்லிருக்காரு பாரு. ஆமா கோபி, எல்லா விஷயத்துக்கும் காரணம் உன் பொண்டாட்டி மலர் தான். ஆமா